நாமத்தை பாடியபடி வீதியில் பஜனை கோஷ்டி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது அதை ஒரு மனிதன் அலட்சியம் செய்து கொண்டிருந்தான். அவனிடம் சென்ற ஞானி ஒருவர் ராமநாமத்தை அவனுக்கு உபதேசித்தார். மேலும் அந்த ஞானி அந்த மனிதனிடம் கூறினார், இந்த ராமநாமத்தை நீ ஒருபோதும் விற்காதே. ராமநாமத்தை நீ ஒரே ஒரு முறையாவது ஆத்மார்த்தமாக சொல்லிப்பார் என்றார். அவனும் அந்த ஞானி கூறியபடி அப்படியே செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அந்த மனிதன் இறந்து போனான். யம தூதர்கள் அவன் ஆத்மாவை இழுத்து போய் யமதர்மராஜன் முன் நிறுத்தினார்கள். யமதர்மராஜனும் அவனுடைய பாவ புண்ணிய கணக்கை பரிசீலித்து பார்த்தார். அவனுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை ராமநாமத்தை உச்சரித்திருந்தான். அதனால் யமதர்மராஜன் அவனிடம், நீ உன் வாழ்நாளில் ஒரு முறை ராமநாமத்தை சொல்லி இருக்கிறாய், அதற்காக உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்றார். அப்போது அவனுக்கு ராமநாமத்தை உபதேசித்த ஞானி, இந்த ராமநாமத்தை ஒருபோதும் விற்காதே என்று அவனிடம் கூறியிருந்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அதனால் ராமநாமத்திற்கு அந்த மனிதன் விலை கூற மறுத்தான். அவன் யமதர்மராஜனிடம், நீங்கள் ராமநாமத்திற்கு என்ன தர வேண்டுமென நினைக்கிறீர்களோ அதை தாருங்கள் என்றான். இவ்வாறு அவன் கூறியதை கேட்டு திகைத்த யமதர்மராஜன், ராமநாமத்திற்கு நாம் எப்படி மதிப்பு போடுவது என்று எண்ணி, இந்திரன்தான் இதை தீர்மானிக்க வேண்டும். அதனால் அந்த மனிதனிடம், இந்திரனிடம் போகலாம் வா என்றார் யமதர்மராஜன். அதற்கு அந்த மனிதன் யமதர்மராஜனிடம், நான் இந்திரனிடம் வருவதென்றால் பல்லக்கில்தான் வருவேன். அத்துடன் அந்த பல்லக்கை தூக்குபவர்களில் நீங்களும் ஒருவராக இருக்க வேண்டும், அதற்கு சம்மதமா என்றான். இதை கேட்ட யமதர்மராஜன், இவன் நம்மையும் பல்லக்கு தூக்க சொல்கிறான் என்றால் ராமநாமம் மிகுந்த மகிமை உடையதாகத்தான் இருக்க வேண்டும். அதனால்தான் இவன் இப்படியெல்லாம் பேசுகிறான் என்று எண்ணினார். பின் அதற்கு சம்மதித்த யமதர்மராஜன் அவனை பல்லக்கில் உட்கார வைத்து சுமந்து கொண்டு இந்திரனிடம் சென்றார். ஆனால் இந்திரனோ ராமநாமத்தை என்னால் எடை போட முடியாது, பிரம்மதேவரிடம் சென்று கேட்கலாம் வாருங்கள் என்றார். அதற்கு அந்த மனிதன், யமதர்மனோடு இந்திரனும் சேர்ந்து இந்த பல்லக்கை தூக்கினால்தான் நான் பிரம்மதேவரிடம் வருவேன் என்று அவன் மீண்டும் நிபந்தனை விதித்தான். அதற்கு இந்திரனும் ஒப்புக்கொண்டு பல்லக்கை சுமந்து கொண்டு பிரம்மதேவரிடம் சென்றனர். ஆனால் பிரம்மதேவரும் ராமநாம மகிமை சொல்ல என்னால் ஆகாது, அதனால் வைகுண்டம் போய் அந்த பரம்பொருளையே கேட்கலாம் வாருங்கள் என்று சொன்னார். பின் பிரம்மதேவரும் அந்த பல்லக்கை சுமக்கும்படியாக ஆயிற்று. அந்த மனிதன் அமர்ந்திருந்த பல்லக்கை சுமந்தபடி மகாவிஷ்ணுவிடம் சென்ற அனைவரும், இந்த பல்லக்கில் இருக்கும் ஆன்மா ஒரு முறை ராமநாமத்தை சொல்லியிருக்கிறது, அதற்காக இவனுக்கு என்ன புண்ணியம் என்பதை தாங்கள்தான் கூற வேண்டும். எங்களால் ராமநாமத்திற்கான பலனை கூற முடியவில்லை என்றார்கள். அதற்கு மகாவிஷ்ணு அவர்கள் அனைவரிடமும், இந்த ஜீவனை பல்லக்கில் வைத்து நீங்கள் அனைவரும் சுமந்து வருகிறீர்களே, இதிலிருந்தே ராமநாம மகிமை தெரியவில்லையா என்று சொல்லி அந்த பல்லக்கில் வந்த ஆன்மாவை தன்னுடன் சேர்த்து கொண்டார் பகவான்.